பெரிய பெரிய நிறுவனங்கள் உங்களை ஏமாத்துறதுக்காக 3 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 3 என்னென்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இனிமேலாவது ஏமாறாமல் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி த டெக்கே எஃபெக்ட். அதாவது ஒரு சின்ன பொருள் ஒரு பெரிய பொருள் அப்படின்னு 2 பொருட்களை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கு நடுவில் மீடியம் சைஸில் இன்னொரு பொருளை உங்களுடைய சாய்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க, அங்கே 100 ரூபாயில ஸ்மால் சைஸ் பாப்கார்ன் இருக்குது. அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ் வந்து 200 ரூபாயில இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்மால் சைஸ் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் இங்கே தான் மீடியம் சைஸ் அப்படின்னு 180 ரூபாயில இன்னொரு பாப்கார்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுடைய மைண்டு வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். மீடியம் சைஸ் வந்து 180 ரூபா, லார்ஜ் சைஸ் வந்து 200 ரூபா, வெறும் 20 ரூபா தான் டிஃப்ரெண்ட். அதனால லார்ஜ் சைஸே வாங்கிடுவோம் அப்படின்னு ஸ்மால் சைஸ் வாங்க இருந்த நீங்கள் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி லார்ஜ் சைஸை வந்து வாங்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியம் சைஸை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் தான். அந்த மீடியம் சைஸை அவங்க வந்து அறிமுகப்படுத்துறதே ஒரு டிக்கேவா தான். டிக்கே அப்படின்னா என்னன்றத சொல்கிறேன். இப்போ வேட்டைக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பறவைகளை பிடிக்கிறதுக்காக ஒரு பொம்மை பறவையை வந்து வைப்பாங்க. அந்த பொம்மை பறவை நிஜமான பறவை அப்படின்னு நினச்சிட்டு நிஜ பறவைகள் அங்கே வரும், அந்த வலையில வந்து விழுந்துடும். அது மாதிரி அந்த பொம்மை பறவை மாதிரி தான் இந்த 180 ரூபா மீடியம் சைஸ் அப்படின்றதும். இப்படி தான் வந்து மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ஆங்கரிங் பயஸ் அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளினுடைய விலையை வேணும்னே அதிகமாக காமிச்சிட்டு உங்களுடைய மனசுல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தள்ளுபடி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன விலையை காண்பிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் வாங்க போறீங்க, அந்த ஜீன்ஸ் பேண்ட்டோடைய விலையை 4000 ரூபாய் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ உடனடியாக உங்களுடைய மனசில் அது நங்குரம் மாதிரி 4000 ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் கீழேயே 75% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு அந்த பேண்ட்டோடைய விலை வந்து 1000 ரூபா அப்படின்னு போடுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டோடைய மதிப்பே 1000 ரூபாய் கூட இருக்காது, 800 ரூபாய் 900 ரூபா தான் இருக்கும். ஆனால் அதை 1000 ரூபாய்க்கு வாங்க வைக்கிறதுக்காகவே அதை 4000 ரூபாய் அப்படின்னு காண்பிப்பாங்க. அப்போ அந்த 1000 ரூபா போட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டையும் வாங்கிடுவீங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒருவேளை நீங்கள் 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்க கூட போயிருக்கலாம். ஆனால் 1000 ரூபா மதிப்புள்ள அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை உங்களையே அறியாமல் உங்களை வாங்க வச்சிருப்பாங்க. இதனால இனிமே வந்து ஒரு பொருளினுடைய விலையை அதிகமாக காமிச்சிட்டு இது டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி அதை கம்மியாக காமிச்சாங்க அப்படின்னா கம்மியாக காமிச்ச விலை தான் அந்த பொருளினுடைய உண்மையான விலை, அதுதான் அந்த பொருளினுடைய மதிப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தேர்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்கேர்சிட்டி வித் அர்ஜென்சி மார்க்கெட்டிங். அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது இன்னும் 5 நிமிஷத்தில் தீரப்போகுது, இல்லைன்னா இன்னும் 100 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு உங்களை பதற்றப்பட வைப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் நிதானத்தை இழந்து அந்த பொருள் உண்மையிலே உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத யோசிக்காம அது தீர்றதுக்குள்ளே எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடுவீங்க. இது வெறும் ப்ராடக்ட் பேஸ்டு மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பேஸ்ட்லையும் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய 1000 பேருக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த ஒரு எஃப்எம் வந்து கேளுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 1000 பேருக்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் ஏமாந்து போய் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்னால நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.